நன்றி சார். அடுத்த கேள்வி. வணக்கம், என் பேர் ஹரிஷ். தேர்தல் நேரத்தில் நடந்த ஒரு குட்டி கதை சொல்றேன், குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருக்காரு. அந்த பண்ணையார் வந்து ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு. ஏன்னா ஒரு தேர்தல் நிக்க போறாரு. ஊர்ல இருக்க குரூப்ல எல்லாம் கூப்பிட்டு வாங்க, நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிடாரு. அப்படி ஒரு குரூப் தான் வந்து அரசு ஊழியர்கள் வராங்க, விருந்து சாப்பிடுறாங்க, கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க. எனக்கு வாக்களிங்க, நான் உங்களுக்கு நிறைவேற்றேன் அப்படின்னு சொல்றாரு. தூய்மை பணியாளர்கள் அவங்களும் வராங்க, சாப்பிடுறாங்க, சுத்தம் பண்ணிட்டும் போறாங்க, கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அவரும் பண்ணையாரும் வாக்குறுதி கொடுக்குறாரு. தேர்தல் முடியுது, 2 குரூப்பும் போகுது. 4 வருஷம் ஆச்சு, என் வாக்குறுதி ஏன் நிறைவேற்றல அப்படின்னு கேட்கறாங்க. அரசு ஊழியர்கள் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. போராட்டத்தை அறிவிச்ச உடனே அரசு பதவி போய் 7 லட்சம் ஓட்டாச்சு, இவங்க கேட்கிற மாதிரி கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதியத்தை அறிவிக்கிறாங்க. 13,000 கோடி ஒதுக்குறாங்க அதுக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களும் போராடுறாங்க. தடியடி நடத்தப்படுது, போலீஸ் வேன் வருது, அரெஸ்ட் பண்ணுது. ஆனா இது எதுவுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு நடக்கல, தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் தான் நடக்குது. கூவாத்துல போயிட்டு போராட்டம் பண்றாங்க. அதனால ஒருத்தர் வந்து உயிரிழறாரு. ஆனாலும் வந்து அரசு செவி சாய்க்கல. காரணம் என்னன்னா, எங்க கிட்ட நிதி இல்ல, நிதி பற்றாக்குறையில இருக்கும். இது வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக, பாப்புலிஸ்ட் கவர்மெண்டாக நீங்க ஒரு விஷயம் பண்றதும், இந்த பக்கம் ஒரு சின்ன குரூப் பெரும்பாலான மக்கள் வந்து தலித் மக்கள், பெண்கள், அவங்களுக்காக ஒரு யூனியன் இல்ல, அவங்களுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு பெரிய ஆட்கள் இல்ல, இவங்களுக்கு ஒரு தனி அப்ரோச்சும் கொடுக்கிறது எந்த விதத்துல சமூக நீதி, எந்த விதத்துல சோஷியல் ஜஸ்டிஸ்? புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இது சோஷியல் ஜஸ்டிஸா இல்ல செலக்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸா? இதான் என் கேள்வி. அதாவது அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஓய்வூதியம் திரும்ப வேண்டுங்கிற போராட்டம் 20 வருஷமா இருக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளருக்கும் பிரச்சனை இருக்கு. தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருக்கு. நீங்க வந்து நாடு தழுவிய போராட்டம் சொல்ல முடியாது. ஆனா அதை கூட நிராகரிக்கல. அதற்கான வேலைகளை செய்து கொண்டு பேச்சுவார்த்தை நடந்துதான் இருக்கு. எந்த நேரத்திலும் நல்ல செய்திகள் வரலாம். நல்ல செய்திகள் வருவதற்கு முன்பாகவே இது வந்து செலக்டிவ் சோஷியல் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆள விடுற சாமி. யோ வாங்கயா.